சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய இந்தியாவோட மேப் இது. இந்த மேப்பில் லடாக் யூனியன் பிரதேசத்தின் ஒரு சில பகுதிகள் சீனாவிலையும் ஒரு சில பகுதிகளை பாகிஸ்தான்லையும் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் ஒரு சில பகுதி பாகிஸ்தான்லேயும் இருக்கிற மாதிரி மேப்பில் காமிச்சிருந்தாங்க. அதாவது அந்த நாட்டின் எல்லைகளாக இருக்கிற மாதிரி. சியாச்சின் பனிமலை உரிமை தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. 1984ஆம் ஆண்டில் மேக தூது அப்படின்ற ஒரு நடவடிக்கை மூலம் அந்த பகுதியை இந்தியா கைப்பற்றினுச்சு. அதாவது 1984இல் மேகதூது நடவடிக்கை மூலம் இந்திய இராணுவம் சியாச்சின் கொடுமுடியை கைப்பற்றி லடாக்குடன் இணைத்தது. தற்போதைக்கு சியாச்சின் பனியாறு எந்த யூனியன் பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா லடாக்கில் தான் இருக்குது. இந்த நடவடிக்கைக்கு பேர் மேகதூது. அதுவே மேகதாது அப்படின்ற அணைக்கட்டை எந்த மாநிலம் கட்டுது அப்படின்னா கர்நாடகா. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் கர்நாடகா அணைக்கட்டு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அப்படின்ற இடத்துல கர்நாடகா அணைக்கட்டு கட்டுனுச்சுன்னா காவிரி ஆற்றில் தண்ணி வர அளவு குறைஞ்சிரும். அப்போ அது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், நீர் ஆதாரம் குறைஞ்சிரும், நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிரும் காவிரி தண்ணி வரலனா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கோம். அக்சைசன் இந்த பகுதியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது சீனா ஆக்கிரமிப்பில் இருக்கிற இந்தியாவோட பகுதி லடாக் யூனியன் பிரதேசத்தில் தான் இந்த அக்சைசன் இருக்குது. 1959ஆம் ஆண்டு முதல் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே சர்ச்சைக்கு உட்பட்ட காஷ்மீர் மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருந்துச்சு. 1962ஆம் ஆண்டு இந்தியா சீனா போரின் போது இந்த பகுதியை சீனா கைப்பற்றிட்டு தற்போதைக்கு லடாக் யூனியன் பிரதேசத்தின் நூப்ரா அப்படின்ற மாவட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த அக்சைசன் பகுதியை நம்ம இந்தியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சீனா ஆக்கிரமிப்பில் இந்த பகுதி இருக்கிறதா அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது சீனாவோட மேப்லேயே இந்த இடம் இருக்குது, சீனாவுக்கு தான் உரிமையான இடம் அப்படின்னு சீனா சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மேப்பை கவனித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் என்ன பகுதி இருக்குன்றதும் லைனில் வருது. அதே மாதிரி சீனா ஆக்கிரமிப்பில் எந்த பகுதி இருக்குது அப்படின்றதையும் கோடு போட்டு காமிச்சிருக்காங்க. லடாக் மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள இந்த பகுதிகள் எல்லாமே இந்தியாவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எந்த நாடும் ஆக்கிரமிப்பு பண்ணலை. இது இந்தியாவுக்கு சொந்தமான இடம் தான் அப்படின்றது இந்தியா கருத்து தெரிவிச்சிட்டு வருது. இருந்தாலும் அந்த இரு நாடுகள் ஏற்றுக்கலை. ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்றது நம்மளுக்கும் தெரியல.